கிருஷ்ணகிரி மாவட்டம் பாப்பனூர் கிராமத்தில் வங்கிக் கடனை அடைப்பதற்காக பழமையான 55 மாமரங்களை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மகசூல் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் மற்றும் அரசின் போதிய ஆதரவின்மை மற்றும் ஆகிய காரணத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாப்பானூர் கிராமத்தைச் சேர்ந்த மா விவசாயி பழனிசாமி வங்கிக் கடனை அடைக்க முடியாமல் தவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பழமையான சுமார் 55 மாமரங்களை வெட்டுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். மா விவசாயம் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ள நிலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக பரப்பளவு குறைந்து வருவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு உடனடியாக தலையிட்டு மா விவசாயிகளை காக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த ஒரு 6-7 வருடமாகவே பார்க்கும்பொழுது மா விவசாயம் முற்றிலும் இழந்துதான் வரோம். ஏன்னா தொடர்ந்து இழப்பை சந்தித்து தான் வந்துட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, ஒன்னா வறட்சி, இல்லைன்னா புழு பூச்சி தாக்குதல், இல்லைன்னா விலை இல்லாத காரணம். தமிழக அரசு இது மாங்கனி நகரத்தையே புறக்கணிச்சுட்டு தான் வராங்க. கடந்த ஒரு 6-7 வருஷமா இதே நிலைமை தான் இருக்கு. பல கோரிக்கைகளும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். வருங்காலத்துல 45,000 ஹெக்டேர் மா சாகுபடி இருந்து படிப்படியாக குறைஞ்சு இன்னைக்கு 31,000 ஹெக்டேர் சாகுபடி இருக்கு. கடந்த ஆண்டு பார்க்கும்பொழுது மாங்காய் அறுவடை காலன்றதோட மாமரம் அறுவடை காலம். கடந்த ஆண்டு பார்க்கும்போது 2,000 ஏக்கருக்கு மேல மாங்காய் மரம் அழிச்சிட்டு இருக்கு. இதுக்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில ஒரு ஆணை அமைத்து விலை நிர்ணயம் செய்யணும். தற்போதைய முதல்வர் ஐயா அவர்கள் மா விவசாயிகளை ஒரு 5-6 பேராவது அழைத்து எங்களுடைய குறைகளை கேட்டு அதை எப்படி வருங்காலத்துல முன்ன எடுத்து சொல்லணும், மாற்று பயிருக்கு மாறாம மாங்கனி நகரத்தை காப்பாற்றணும்ன்றதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்.